Hi, this is Prasanna from DMCJ Academy. நம்ம ஸ்டூடெண்ட்டுக்காக ஆனுவல் மென்டார்ஷிப் ப்ரோக்ராம் அப்படின்ற ஒரு ஸ்பெஷல் ப்ரோக்ராம் இன்ட்ரடியூஸ் பண்றோம். ஸோ இந்த ப்ரோக்ராம் பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டூடெண்ட்டுக்கு ஃபர்ஸ்ட் இயர்ல இருந்தே ஒரு நல்ல கம்பெனியில பிளேஸ் ஆனதுக்காக ட்ரெயின் பண்ற ப்ரோக்ராம். இதுல வந்து முக்கியமா நம்ம 14 பாயிண்ட்ஸ் வந்து கவர் பண்ண போறோம். அதனுடைய அட்வான்டேஜ் என்ன அப்படின்றத வந்து நம்ம டீடைலா பார்க்கலாம். நம்பர் 1, டெக்னிக்கல் சப்ஜெக்ட் சப்போர்ட். ஸோ இந்த டெக்னிக்கல் சப்ஜெக்ட் சப்போர்ட் அப்படின்னா எவ்ரி செமஸ்டர் வந்து ஒரு இம்பார்ட்டன்டான கோர் சப்ஜெக்டை வந்து நம்மளுடைய சிலபஸ்ல ப்ரொவைட் பண்ணுவாங்க. அந்த சப்ஜெக்டை வந்து நம்ம ரொம்ப டீப்பா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அதுல வந்து ஒரு ப்ராஜெக்ட் பண்ணி நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டோம்னா ஃபியூச்சர்ல வந்து ஜாப் போகும்போது உங்களுக்கு வந்து ஒரு கான்ஃபிடன்ஸ் வந்து பில்ட் ஆகும். ஸோ அதுக்காக நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து இந்த சப்போர்ட்டை வந்து ப்ரொவைட் பண்றோம். ரெண்டாவது, லேப் அண்ட் எக்ஸாம் சப்போர்ட். ஸோ மெயினா பார்த்தீங்கன்னா இன்டர்னல் மார்க்ஸ் இருக்கும். அதுக்கு வந்து நம்ம மெமரைஸ் பண்ணி அதை பண்ணாம அதை ப்ராக்டிக்கலா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி நம்ம வந்து லேபை வந்து அட்டன் பண்ணும்போது நமக்கு வந்து நிறைய ஸ்கோர்ஸும் கிடைக்கும், பிளஸ் நம்மளோட அந்த நாலேஜும் நல்லா கெயின் ஆகும். ஸோ எக்ஸாம்ல பார்த்தீங்கன்னா ஒரே டைப் ஆஃப் ப்ரோக்ராம்ஸ்லாம் கொடுக்க மாட்டாங்க, டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் ப்ரோக்ராம் கொடுப்பாங்க. ஸோ அதுக்கான ப்ரிப்பரேஷன்ஸ் வந்து நம்ம சப்போர்ட் பண்றோம். நம்பர் 3, ஈவெண்ட் சப்போர்ட். ஸோ காலேஜ்ல பார்த்தீங்கன்னா நிறைய சிம்போசியம், ஹேக்கத்தான் அந்த மாதிரி ஈவெண்ட்ஸை வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. எதுக்காக மெயினா இந்த ஈவெண்ட்ஸ் அண்ட் ஹேக்கத்தான் கண்டக்ட் பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாட் ஒன்லி தியரி சப்ஜெக்ட், நம்ம ப்ராக்டிக்கல்ல ரியல் லைஃப்ல நம்ம என்ன ப்ராப்ளத்தை வந்து சால்வ் பண்றோம் உங்களுடைய ஸ்கில் மூலமா அப்படின்றத வந்து இந்த ஈவெண்ட்ஸ் மூலமா டெஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ இது வந்து ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி. நம்ம வந்து நிறைய டீமை போய் மீட் பண்ணலாம், நிறைய ஃப்ரெண்ட்ஸை மீட் பண்ணலாம், அவங்களுடைய ஐடியாஸை ஷேர் பண்ணலாம். ஸோ நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஹேக்கத்தான் இந்த சிம்போசியம் மூலமா புது கேரியரே வந்து அவங்களுக்கு கிடைச்சிருக்கு. ஸோ இதை வந்து நம்ம ரொம்ப சிம்பிளா எடுத்துக்காம இதுக்குன்னு சம் எஃபர்ட் போடும்போது நம்மளுடைய கேரியர்ல ஒரு நல்ல பிரேக் வந்து நமக்கு கிடைக்கும். நம்மளுடைய கேரியர் பார்த்தீங்கன்னா நம்ம எப்படி அடுத்தவங்க கூட நெட்வொர்க்கிங் பண்றோம், நாலேஜை ஷேர் பண்றது, இதெல்லாம் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அதுக்கான சப்போர்ட்ஸ் எல்லாமே நம்ம இந்த ஆனுவல் மென்டார்ஷிப் ப்ரோக்ராம்ல நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ப்ரொவைட் பண்றோம். காலேஜ்ல வந்து நிறைய டெக்னிக்கல் அசஸ்மெண்ட் ப்ரோக்ராம்ஸ்லாம் கண்டக்ட் பண்ணுவாங்க த்ரூ சம் பிளாட்ஃபார்ம் லைக் ஸ்கில் ரேக், லீட் கோட் அந்த மாதிரி. ஸோ எதுக்காக இந்த ஸ்கில் அசஸ்மெண்ட் பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட் எந்த அளவுக்கு சப்ஜெக்டை வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்றத அசஸ் பண்றதுக்கான பிளாட்ஃபார்ம். ஸோ இந்த மாதிரி பிளாட்ஃபார்ம்ல ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ப்ராக்டிஸ் பண்ணும்போது அவங்களுக்கு ஒரு இன்டர்வியூல எப்படி குயிக்கா அனலைஸ் பண்ணி ப்ராப்ளத்தை சால்வ் பண்றது அப்படின்றத வந்து ரொம்ப இம்ப்ரூவ் ஆகும். ஸோ அதனால வந்து நிறைய காலேஜஸ் வந்து இந்த மாதிரி செல்ஃப் அசஸ்மெண்ட், ஸ்கில் அசஸ்மெண்ட் பிளாட்ஃபார்ம்லாம் யூஸ் பண்றாங்க. சம் காலேஜஸ் பார்த்தீங்கன்னா இன்டர்னல் மார்க்கும் இதுக்கு ப்ரொவைட் பண்றாங்க. ஸோ அந்த மாதிரி ஸ்கில் ரேக், லீட் கோட் இந்த மாதிரி பிளாட்ஃபார்முக்கு எப்படி நம்ம ப்ரிப்பேர் பண்றது அப்படின்றத இந்த மென்டார்ஷிப் ப்ரோக்ராம் மூலமா நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ப்ரொவைட் பண்றோம், சொல்லித்தரோம். நம்பர் 5, வீக்லி டவுட் கிளியரிங் செஷன் 2 hours நம்ம இதுக்கு டெடிகேட்டடா ஸ்பெண்ட் பண்றோம். எதுக்காக அப்படின்னு பாத்தீங்கன்னா, காலேஜ் சப்ஜெக்ட்ல ஏதாவது ரோட் பிளாக் இருக்கு, என்னால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியல அப்படின்னா அதை கிளியர் பண்றதுக்காக இந்த செஷன் கண்டக்ட் பண்றோம். அது மட்டும் இல்லாம நீங்க வந்து எக்ஸ்டர்னலா ஏதாவது ப்ரிப்பேர் பண்றீங்க டெக்னிக்கலா, அதுல வந்து எப்படி ரோட் பிளாக் வருது, அதுல வந்து என்னால ஃபர்தரா மூவ் பண்ண முடியல அப்படின்னா இந்த வீக்லி டவுட் கிளியரிங் செஷனை நம்ம கண்டக்ட் பண்ணி அவங்க ஸ்டூடெண்டோடைய டவுட்டை கிளியர் பண்றோம். நம்பர் 6, ப்ராஜெக்ட் செலக்ஷன். நம்ம தியரி மட்டும் இல்லாம ப்ராஜெக்ட் பண்றது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அதுலதான் வந்து நம்மளுடைய ரியல் ஸ்கில்லை வந்து நம்ம ஷோகேஸ் பண்ண முடியும். ஸோ என்ன மாதிரியான டாபிக் நம்ம சூஸ் பண்றது ப்ராஜெக்ட்டுக்கு, அதுக்கான என்ன எப்படி ரெக்யர்மெண்ட் கேதர் பண்றது, ஸோ அதுக்கான ஃபுல் சப்போர்ட்டுமே நம்ம இந்த ப்ரோக்ராம் மூலமா ப்ரொவைட் பண்றோம். ஸோ எவ்ரி செமஸ்டர் வந்து ஒரு ப்ராஜெக்ட் அப்படின்ட்டு நம்ம டிசைட் பண்ணி ஸோ அந்த ப்ராஜெக்ட்டுக்கான தேவையான எல்லா ஸ்டெப்ஸுமே, எல்லா கைடன்ஸுமே நம்ம இந்த ப்ரோக்ராம் மூலமா ப்ரொவைட் பண்றோம் நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்க்கு. ஸோ இதனால பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வேல்யூ ஆடடா அவங்க ரெஸ்யூம்ல ப்ராஜெக்ட்ஸ் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நம்பர் 7, கம்பெனி சர்டிஃபிகேஷன் சப்போர்ட். ஸோ சர்டிஃபிகேஷன் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்ம ரெஸ்யூம்ல வேல்யூ ஆடடா நம்ம ஆட் பண்ணிக்கலாம். எந்தெந்த கம்பெனி எந்த டைம்ல இந்த சர்டிஃபிகேஷன்ஸ் கோர்சஸ் ப்ரொவைட் பண்றாங்க, அதுக்கு எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும், அதை எப்படி கிராக் பண்ணணும் அப்படின்ற ஃபுல் சப்போர்ட்டுமே நம்ம இந்த ப்ரோக்ராம் மூலமா கொடுக்குறோம். ஸோ பெரிய பெரிய கம்பெனிஸ் லைக் மைக்ரோசாஃப்ட், ஆரக்கிள், கூகுள் இந்த மாதிரியான கம்பெனி சர்டிஃபிகேட்ஸ் வந்து நீங்க அட்டன் பண்ணி அந்த சர்டிஃபிகேட் வாங்கி வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். உங்க ரெஸ்யூம்ல இட் இஸ் ஏ போனஸ் வேல்யூ ஆடடா இருக்கும் உங்களுக்கு. அதுக்கான ஃபுல் சப்போர்ட்டுமே இந்த ப்ரோக்ராம் மூலமா நம்ம ப்ரொவைட் பண்றோம். ஸோ நம்பர் 8, பர்சனல் ஸ்ட்ராட்டஜிக் பிளானிங். எவ்ரி ஸ்டூடெண்ட் ஹேவ் தர் ஓன் லேர்னிங் ஸ்டைல். ஒருத்தருக்கு சில விஷயம் நல்லா வரும், சில விஷயம் வந்து வராது. அதை நம்ம ஐடென்டிஃபை பண்ணி அவங்களுக்காக நம்ம வந்து ஒரு கிளியர் ரோட் மேப் பில்ட் பண்ணி எதுல அவங்க ஸ்ட்ராங்கா இருக்காங்க, எதுல வந்து இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்றத கிளியரா நம்ம ஒரு ரோட் மேப் கிரியேட் பண்ணி ப்ரொவைட் பண்றோம். ஸோ இதனால அவங்களுடைய பர்ஃபார்மன்ஸும் இன்க்ரீஸ் ஆகும். அது மட்டும் இல்லாம நம்ம க்ளோஸா வாட்ச் பண்ணி அவங்க ஏதாவது டீவியேட் ஆகுறாங்க அப்படின்னா அதுக்கும் நம்ம ஹெல்ப் பண்றோம். நம்பர் 9, இன்டர்ன்ஷிப் சப்போர்ட். ஸோ இன்டர்ன்ஷிப் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்பதான் நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஒரு ரியல் வேர்ல்டு ப்ராஜெக்ட்ல வந்து எப்படி ஒர்க் பண்றாங்க அப்படின்ற அந்த எக்ஸ்போஷர் கிடைக்கும். அதுக்கான சப்போர்ட் வந்து நம்ம இந்த ப்ரோக்ராம் மூலமா பண்றோம். எப்போ எந்த கம்பெனில இன்டர்ன்ஷிப் ஆப்பர்ச்சுனிட்டி ஓப்பன் பண்றாங்க, அதை எப்படி அப்ளை பண்றது, அதை கத்துக்கிட்டு எப்படி நம்ம ப்ராஜெக்ட்ல இம்ப்ளிமெண்ட் பண்றது, அதுக்கான எல்லா சப்போர்ட்டுமே நம்ம ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம். உங்க ரெஸ்யூம்ல வந்து இன்டர்ன்ஷிப் பண்ணியிருக்கேன் அப்படின்னு நீங்க போட்டிருந்தீங்கனாலே நிறைய கம்பெனிஸ் வந்து தே ஆர் அக்செப்டிங் த ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ உங்க நிறைய கம்பெனி வந்து பாத்தீங்கன்னா உங்க இன்டர்ன்ஷிப் ப்ராஜெக்ட் பார்த்துட்டு
உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொடுப்பாங்க, ஜாப் வேகன்சி வந்து நிறைய வரும் இன்டர்ன்ஷிப் பண்ணும்போது. நம்பர் 10 ஆன்லைன் போர்ட்ஃபோலியோ பில்டிங். ஸோ இப்போலாம் பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் இயர்லேருந்தே அவங்களுடைய போர்ட்ஃபோலியோவை பில்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஸோ ஆன்லைன் பிளாட்ஃபார்ம் லைக் லிங்க்டின், கிட்டப் அந்த மாதிரியான பிளாட்ஃபார்மில் அவங்க பண்ணுற ப்ராஜெக்ட்ஸ், அவங்க பண்ணுற ஆக்டிவிட்டிஸ் எல்லாத்தையுமே ரெகுலராக ரெஜிஸ்டர் பண்ணிக்கிட்டே வரணும். ஏன் பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய கம்பெனி ரெக்ரூட்டர்ஸ் எல்லாமே அவங்களுடைய ஸ்டூடெண்டோடைய ஹிஸ்ட்ரியை கோ த்ரூ பண்ணணும்னா இந்த மாதிரி ஆன்லைன் பிளாட்ஃபார்மில் போயிட்டு அவங்க அந்த ஸ்டூடெண்டோடைய ஹிஸ்ட்ரியை வேலிடேட் பண்ணுறாங்க. ஸோ அதனால வந்து நம்ம ஃபர்ஸ்ட் இயர்லேருந்தே இந்த போர்ட்ஃபோலியோவை நம்ம நல்லா ஸ்ட்ராங்காக பில்ட் பண்ணோம் அப்படின்னா டாப் கம்பெனிஸ்லேருந்து ரெக்ரூட்டர்ஸ் வந்து உங்கள் ப்ரொஃபைலை மானிட்டர் பண்ணி வாட்ச் பண்ணுறதுக்கான நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. ஸோ அதனால ரொம்ப முக்கியமான இந்த போர்ட்ஃபோலியோ பில்டிங்க்கு நாங்கள் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ நம்பர் 11 ஆப்டிடியூட் அண்ட் லாஜிக்கல் ரீசனிங் சப்போர்ட். ஸோ ஃபர்ஸ்ட் இயர்லேருந்தே நம்ம லாஜிக்கல் அண்ட் ஆப்டிடியூடை வந்து நல்லா ப்ரிப்பேர் பண்ணணும். இந்த கம்பெனிஸ் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இன்டர்வியூ லெவலே வந்து பார்த்தீங்கன்னா லாஜிக்கல் அண்ட் ப்ராப்ளம் சால்விங் தான். ஆப்டிடியூடை கிளியர் பண்ணால் தான் நீங்கள் நெக்ஸ்ட் ரவுண்ட் போக முடியும். எதுக்காக இந்த மாதிரி ஆப்டிடியூட் வைக்கிறாங்க அப்படின்னா ஒரு ப்ராப்ளத்தை எவ்வளோ குயிக்காக உங்களால் சால்வ் பண்ண முடியுது, அது மட்டும் இல்லாமல் அண்டர் ப்ரெஷரில் நீங்கள் எப்படி திங்க் பண்ணி அந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுறீங்க அதுதான் உங்களுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ ஆப்டிடியூட் அண்ட் லாஜிக்கல் ரீசனிங் அதுக்கு ஸ்ட்ராங்காக இருந்தீங்க அப்படின்னா ஈஸியாக யூ கேன் கிளியர் த ஃபர்ஸ்ட் 2 ரவுண்ட்ஸ். ஸோ அதனால் லாஜிக்கல் அண்ட் ப்ராப்ளம் சால்விங் வந்து நீங்கள் 6 மந்த்லேயோ 1 இயர்லேயோ உங்களால் அதை ப்ரிப்பேர் பண்ண முடியாது. யூ நீட் a கன்சிஸ்டன்ட் லாங் டேர்ம் ப்ராக்டிஸ் தேவைப்படும். அப்போ தான் வந்து உங்களால் குயிக்காக அண்டர் பர்டிகுலர் டைம் ப்ரெஷரில் உங்களால் கிளியர் பண்ணுறதுக்கான ப்ராக்டிஸ் வந்து வரும். நம்பர் 12 இயர்லி அசஸ்மெண்ட் அண்ட் அப்ஸ்கில்லிங். ஸோ சம்டைம்ஸ் நம்ம பிளான் பண்ணுற மாதிரி நம்ம அதே ட்ராக்ல போகாமல் நம்ம ட்ராக் வந்து டிவியேட் ஆகிறதுக்கும் சான்சஸ் இருக்குது. ஸோ கண்டினியூஸாக நம்ம மானிட்டர் பண்ணி எவ்ரி இயர் வி ஆர் அசஸிங் நம்ம போட்ட பிளான் பிரகாரம் எல்லாமே கற்று வச்சிருக்கோமா இல்லையா அப்படின்ற அசஸ் பண்ணி தேவைப்படுற அப்ஸ்கில்லை வந்து நம்ம அகைன் ரீகெயின் பண்ணுறோம். ஸோ இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதனால இதை நம்ம இன்க்ளூட் பண்ணியிருக்கோம். நம்பர் 13 மந்த்லி டெக்னிக்கல் ப்ரெசன்டேஷன் அண்ட் ரிவ்யூ. ஸோ நமக்கு ஒரு கான்ஃபிடென்ட் ப்ரெசென்டிங் டெக்னிக்கல் டாபிக் பில்ட் கான்ஃபிடன்ஸ். ஸோ உங்களுக்கு வந்து நீங்கள் உங்கள் ப்ராஜெக்டை ப்ரெசென்ட் பண்ணும்போது உங்களுக்குள்ள ஒரு கான்ஃபிடென்ட் வந்து பில்ட் ஆகும். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வந்து கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் வந்து ரொம்ப இம்ப்ரூவ் ஆகும். ஸோ நீங்கள் ஒர்க் பண்ணுற கம்பெனிஸில் வந்து ஆன்சைட்டு ஸோ கிளைண்ட்டை மீட் பண்ணும்போது நீங்கள் எக்ஸ்பிரஸ் பண்ணுற ஐடியா தான் ரொம்ப வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ அதுக்கான கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் பில்டு எல்லாமே வந்து ப்ரெசன்டேஷன் பண்ணும்போது தான் உங்களுக்கு இம்ப்ரூவ் ஆகும். ஸோ அதனால தான் வந்து நம்ம எவ்ரி மந்த் ஆர் 3 months ஒன்ஸ் வந்து உங்கள் ப்ராஜெக்டோடைய ஸ்டேட்டஸ் எல்லாத்தையுமே ப்ரெசென்ட் பண்ண சொல்கிறோம். ஸோ நாலேஜ் ஷேரிங் அண்ட் ப்ரெசன்டேஷன் வந்து ரொம்ப வெரி இம்பார்ட்டன்ட். த லாஸ்ட் ஒன், த 14th பாயிண்ட், we provide full access to our academy resource. நீங்கள் எப்போ வேணாலும் வந்து நம்ம அகாடமியில் நீங்கள் ஒர்க் பண்ணலாம். ஸோ டவுட் இருந்ததுன்னா கேட்டு கிளியர் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் ஒரு டீம் ஃபார்ம் பண்ணி டிஸ்கஸ் பண்ணலாம், டிஸ்கஸ் பண்ணி நாலேஜ் ஷேர் பண்ணிக்கலாம். ஸோ எல்லாத்துக்குமே இங்கே நம்ம ப்ரொவைட் பண்ணோம். ஸோ திஸ் ஆர் ஆல் தி இதெல்லாம் தான் வந்து நம்ம இந்த ஆனுவல் மென்டார்ஷிப் ப்ரோக்ராமில் நம்ம கவர் பண்ண போகிறோம். அது மட்டும் இல்லாமல் இந்த ப்ரோக்ராம் ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் ரெகுலராக அந்த ப்ரோக்ராமுடைய அப்டேட்ஸை வந்து நம்ம சேனலில் அப்டேட் பண்ணிக்கிட்டே வர போகிறோம். ஸோ நம்ம ட்ராக்கை மானிட்டர் பண்ணுறோம். ஸோ நம்ம பிளான் பண்ண மாதிரி நம்மளால் இம்ப்ரூவ் பண்ண முடியுதா, அச்சீவ் பண்ண முடியுதா அப்படின்றத ட்ராக்கும் நம்ம பண்ண போகிறோம். ஸோ இன்ட்ரெஸ்டான ஸ்டூடெண்ட்ஸ் இந்த ப்ரோக்ராமில் ஜாயின் பண்ணுங்கள். We can start this program from September.